வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃபிலிம்பீடியா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீநவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் அஜித் குமார் நடிப்பில் வந்த விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடாமுயற்சி இது ஒரு பக்கா ஏகேவோட கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா, இந்த படம் ஒரு ஹாலிவுட் படமான பிரேக் டவுனோட ரீமேக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேயும் த்ரிஷாவும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வந்துடும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அஜித்தும் த்ரிஷாவும் பிரிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா, ஏன்னா கடைசியாக பிரிஞ்சிருக்காங்களா, அதுதான் அந்த படத்தோட மெயின் கதை. இதே சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்தும் த்ரிஷாவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவாகும் த்ரிஷா அஜித்துக்கிட்ட கேட்கும்போது, அவனுக்கு என்ன தான் பிரச்சனை, அஜித் த்ரிஷா கிட்ட கேட்க, த்ரிஷா எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை, அதான் டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு, இல்லை வேண்டாம், நம்ம எப்படியோ அழிச்சிட்டு போய் வாழுவோம், டிவோர்ஸ்லாம் பண்ண தேவையில்லை, அப்போது நீ நான் பிரிஞ்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷனாக இருக்கும் சொல்லி டிவோர்ஸ்க்கும் இந்த 12 வருஷத்தில் அப்ளை பண்ணாமல், அதுக்கப்புறம் இப்போது ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இங்கே வெளியே போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ட்ரக்கு ஒன்று வருது. அந்த ட்ரக்கில் யார் வரா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வரான். அப்போ எதனால் அந்த ட்ரக் வருதுன்னா, அஜித்து த்ரிஷா வெளியே போகும்போது கார் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆன சமயத்தில் அந்த நேரம் பார்த்து அர்ஜுன் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போவான் கேட்டு கூட்டிகிட்டு போன்னு அஜித் சொல்ல, அவன் அந்த வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவன் காரில் எப்படியோ ஸ்டார்ட் ஆன பிறகு வந்துடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. முதல் ட்விஸ்ட் என்னென்னா, எப்படி அஜித் த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறான், அர்ஜுன் என்ன பண்ணா, கொலை பண்ணானா, இல்லைன்னா அப்படி விட்டு வச்சாங்களா, ஜெயிலில் போட்டாங்களா, அதுதான் அந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கும். ஆனால் விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹாலிவுட் விஷுவல்ஸ்லாம் இப்போது அந்த தமிழ் சினிமாவிலே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான விஷுவல்ஸ்லாம் வந்துன்னு சொல்லலாம். அதுவும் முன்னாடியே தமிழ் சினிமாவில் நம்ம ஊரில் கதை எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லியோ, விடாமுயற்சி எல்லாமே ஹாலிவுட் லெவலில் விஷுவல்ஸ்லாம் இருக்கிறனால படம் அது நான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்லுவேன். ஆனால் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி லேகிங், இந்த ஸ்டோரியை கொஞ்சம் தெளிவாக கொண்டுட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அடுத்தடுத்த ட்விஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு இனி கண்டித்து பார்க்குறதுனால படம் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கம் போல் அஜித் படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அஜித் படம் மாதிரியும் கொஞ்சம் ஹாலிவுட் ரீமேக் படம் மாதிரி தான் எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 6 out of 10 கொடுப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.